சென்செக்ஸ் 281.52 புள்ளிகள் அல்லது 0.39% உயர்ந்து 72,708.16 ஆகவும், நிஃப்டி 81.60 புள்ளிகள் அல்லது 0.37% உயர்ந்து 22,122.25 ஆகவும் முடிவடைந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2,698 பங்குகளில் சுமார் 1,570 பங்குகள் உயர்ந்தன, 1,026 சரிந்தன, 102 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ்: கிராசிம், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஆட்டோ, சிப்லா, பாரதி ஏர்டெல். டாப் 5 லூசர்ஸ்: கோல் இந்தியா, எல்டிஎஸ்பிஐ லைஃப், விப்ரோ, HDFC லைஃப். இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். RVNL நிறுவனத்தின் ஆர்டர் புக் 65,000 கோடி ரூபாயாக உயர்ந்ததை அடுத்து அதன் பங்கு 5.84% உயர்ந்தது. மத்திய ஆசியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மேற்கு ஆசியா உள்ளிட்ட கடலோர சந்தைகளில் திட்டங்களை தேடிக் கொண்டிருப்பதாக அரசு நடத்தும் நிறுவனம் முதலீட்டாளர்கள் அழைப்பில் தெரிவித்துள்ளது. ஷேஃப்லர் இந்தியா Q3 ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் 9.25% சரிவை பதிவு செய்த பின்னர் ஷேஃப்லர் இந்தியா பங்குகள் 1.44% சரிந்தன. இது பலவீனமான இயக்க எண்களால் பாதிக்கப்பட்டு 209.6 கோடி ரூபாயாக இருந்தது. MRBL Mangalore Refinery and Petrochemicals Limited 18% உயர்ந்தது. அதன் மாதாந்திர லாபத்தை பிப்ரவரியில் கிட்டத்தட்ட 60%ஆகவும் ஜனவரியில் மொத்தம் 33%ஆகவும் விரிவுபடுத்தியது. ஆண்டு முதல் இன்று வரை அதிகரித்த அளவுகளுடன் பங்கு 113% உயர்ந்துள்ளது. அதன் Q3 வருவாய் செயல்திறனுக்குப் பிறகு பல ஆய்வாளர்களிடமிருந்து டவுன்கிரேட் இருந்தபோதிலும் பங்கு ஆதாயம் பெற்றது. LIC 21,740 கோடி ரீஃபண்ட் ஆர்டர்களை பெற்றதாக LIC அறிவித்ததை அடுத்து LIC பங்குகள் 1.36% உயர்ந்தன. இது 2012 முதல் 2019 வரை ஆண்டுக்கானது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்த ரீஃபண்ட் மதிப்பு 25,464 கோடி ரூபாய் என்றும், நிறுவனம் வருமான வரித்துறையுடன் நிலுவைத் தொகையை தொடர்கிறது என்றும் நிறுவனம் ஒரு ஒழுங்குமுறை பதிவில் தெரிவித்துள்ளது. கிறிசில் டிசம்பர் காலாண்டில் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் ஆண்டுக்கு 33% அதிகரிப்பு இருப்பதாக நிறுவனம் தெரிவித்ததை அடுத்து கிறிசில் பங்கு கிட்டத்தட்ட 10% உயர்ந்தது. நிகர லாபம் 210.1 கோடி ரூபாயாக இருந்தது. வருவாய் 11.6% உயர்ந்து ரூபாய் 917.7 கோடியாக உள்ளது. டாக்டர் ரெட்டீஸ் லேபரேட்டரீஸ் பங்குகள் நோவார்டிஸ் இந்தியாவில் நோவார்டிஸ் ஏஜி பங்குகளை வாங்குவதற்கான போட்டியில் இருப்பதாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து 1.55% உயர்ந்தது. டாக்டர் ரெட்டீஸ் நிர்வாகமும் உள்நாட்டை மையமாக கொண்ட ஒரு போர்ட்போலியோவை பெறுவதில் அதன் ஆர்வத்தை மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது. குவெஸ்கோப் நிறுவனம் 3 சுயாதீன நிறுவனங்களாக பிரிந்து செல்வதாக அறிவித்த பின்னர் அதன் பங்குகள் 7.59% உயர்ந்தன. TB ஃபின்டெக் அதன் முழு உரிமையாளரான பாலிசி பாசார் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ், இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்திடமிருந்து IRDA தனது உரிமத்தை ஒரு நேரடி காப்பீட்டு தரகரிடமிருந்து ஒரு கலப்பு காப்பீட்டு தரகராக மேம்படுத்த ஒப்புதல் பெற்றதாக அறிவித்ததை அடுத்து 7.81% உயர்ந்தது. NHPC ராஜஸ்தானில் NHPC அமைக்கும் 300 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டிய பின்னர் பங்குகள் 4.52% உயர்ந்தன. சுலா விஞ்ஞான்ஸ் 676.6 கோடி மதிப்புள்ள பிளாக் டீல் நடந்ததை அடுத்து சுலா 6 நியார்ட்ஸ் பங்குகள் 8.02% சரிந்தன. பெல்ஜிய முதலீட்டு ஹோல்டிங் நிறுவனமான வேர்லின்வெஸ்ட் முழுமையாக வெளியேற திட்டமிட்டுள்ளதாக பிப்ரவரி 16 அன்று அறிவித்தது.